தான் இருக்குது. நீங்க பொறுமையா இருந்துட்டா மட்டும் போதும். அதாவது உங்களுடைய பொறுமையை சோதிக்கும் காலமா தான் இருக்கும். 2ஆம் இடத்துல சனி இருக்கிறாருன்னும் போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோவம் அதிகமா ஏற்படும். குடும்பத்துல அனுசரிச்சுட்டு போறது நல்லது. ஆனா உங்களுக்கு அந்த அனுசரணைன்றது இப்ப வரைக்கும் வரவே இல்ல. கும்ப ராசினர் ஓரளவுக்கு நீங்க உங்கள விட்டு குடுத்து போகும்போது தான் குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் சுமூகமா முடியும். இது ஜூன் மாதத்துல உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியுங்க. ஜூன் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடும்பத்துல ஒரு நல்ல சூழல் அமைப்பு உருவாகும். இப்போ ஆண்டு தொடக்கத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது இந்த ஆண்டு இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் கூட்டணி அமையும்போது பார்த்தீங்கன்னா, இது லாபகரமா தாங்க அமையுது. ஏன்னா இந்த இடத்துல குருவோட பார்வையும் விழுது. உங்களுக்கு 2க்கும் 11க்கும் அதிபதியான குரு மிதுன ராசியிலிருந்து 16ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. அந்த இடத்துல இத்தனை கிரக கூட்டணிகள் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல லாபத்தையும் நல்ல யோகத்தையும் கொடுக்கும். படிக்கும் மாணவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்றான அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து தை மாதத்துல என்ன நடக்குதுன்னா, பஞ்சகிரக கூட்டணிகள் அமையுது. பஞ்சகிரக கூட்டணிகள் அமையும் போது நிறைய பேர் வந்து திடீர் பயணம் மேற்கொள்வீங்க. டிராவலிங் அதிகமா இருக்கும். அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பெரிய முதலீடு செய்வீங்க. தொழில்ல வியாபாரத்துலலாம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி மாதம் தை மாசத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து முதலீடுகள் அதிகமா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் புதுசா ஏதாவதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதுலயும் செவ்வாய் உச்சம் அடையும் போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கூட்டணி அமைச்சு இன்வெஸ்ட் பண்றதா இருக்கும். ஸோ கூட்டணி அமைச்சு இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஒரு சிலரோட பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தான் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் செட் ஆகுமா ஆகாதான்றது சொல்ல முடியும். ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த பார்ட்னர்ஷிப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் கொடுக்குன்றது சொல்ல முடியாது. அது அவங்க சுய ஜாதகத்தை பார்த்து தான் நமக்கு கணிச்சு சொல்ல முடியும். ஆனா கும்ப ராசினருக்கு 12ஆம் இடத்துல பஞ்சகிரக யோகம் அமையும் போது நிறைய பேர் முதலீடுகள் அதுவும் கூட்டணி அமைத்து செய்வீங்க. அது உங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். லாங் டேர்ம்ல நீங்க வந்து அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த பணத்தை நீங்க எடுத்து லாபத்தை பெற முடியுன்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி கும்ப ராசினருக்கு வந்து வெளிநாட்டு யோகம்ன்றது ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த ஆண்டு தொடக்கத்திலே வந்து வெளிநாட்டு யோகம் ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டிப்பா வெளிநாட்டு வாய்ப்புகள் இந்த ஆண்டு முழுக்கவே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துலயும் உங்களுக்கு 12ஆம் இடத்துலயும் அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடத்துலயும் வந்து குருவோட பார்வை விழுது. உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அதே நேரத்துல உங்களுக்கு 10, 12 மற்றும் 2ஆம் இடத்துல குருவோட பார்வை விழுதுன்னும் போது கும்ப ராசியில வேலை செய்யறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு இடமாற்றம் ஏற்படும். இடமாற்றத்து மூலமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தன லாபம் ஏற்படும். குடும்பத்தோட கூட நீங்க வந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆக முடியும். உங்களுக்கான அமைப்பு அது வந்து இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த வேலைன்றது கும்ப ராசினருக்கு இந்த ஆண்டு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2க்கு அதிபதியான குரு வந்து பார்வையிடுறாருன்னும் போது பார்த்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு வேலையில தொழிலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அங்கீகாரம் அந்தஸ்து கிடைக்குது. நீங்க தேடிய பதவி உயர்வு உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும். நீங்க தேடிய நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு பண வரவு உங்களுக்கு லாபகரமா இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, கும்ப ராசினருக்கு கடந்த ஆண்டு முழுக்கவே வந்து உங்களுக்கு பண விஷயத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா தான் போயிட்டுருக்கும். பணத்தை எப்படி கையாள்றது, எப்படி வந்து மற்றவங்க மிஸ்ஹேண்டில் பண்ணும்போது அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அதுவும் ஜென்மத்தில் ராக இருக்கிறாருன்னும் போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேராசையும் உண்டு பண்ணியிருக்கும். இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு டபுள் லாபம் வருமா, அதில் இன்வெஸ்ட் பண்ணால் டபுள் லாபம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வருமானத்தை நீங்கள் பல விஷயத்தில் முதலீடு பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த தப்பை நீங்கள் இந்த ஆண்டு பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய தன வரவு இப்போ ப்ரொடெக்டிவா இருக்கு. இப்போ அது சேவிங்ஸ்ல இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேவிங்ஸ் தொடக்கமா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பண வரவும் நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதி சனி தான் உட்கார்ந்து இருக்காரு. அந்த இடத்துல குரு பார்வையும் வருதுன்னும் போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குது. தொழில்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்குது. அதே மாதிரி ஆண்டு தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாவே ஏற்பட்டிருக்கும். அது வந்து
மே மாதம் வரைக்குமே நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக கையாண்டு போகிறது தான் நல்லது. ஆனால் மே ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்து மூலமாக உங்களுக்கு குதூகலமான சந்தோஷமான அமைப்பாக தான் இருக்குது. கும்பராசினர் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடைபெறுங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா, ஆஃபீஸில் கூட சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கூட சரி, நீங்கள் நிறைய பார்ட்டி, நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கலந்துப்பீங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷன், பார்ட்டி இதிலெல்லாம் கலந்துப்பீங்க. அப்படிலாம் நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. நீங்கள் பிஸ்னஸ் வைஸாக பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. பிஸ்னஸில் நீங்கள் நிறைய லாபத்தை பார்க்குறது மூலமாக, அது மூலமாக நீங்கள் நிறைய பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணுவீங்க. அது மூலமாக உங்கள் எம்ப்ளாயீஸை நீங்கள் வந்து குதூகலமாக வச்சுட்ருப்பீங்க. அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக ஏற்படும். மனக்குழப்பமும் மன சஞ்சலமும் அதிகமாக ஏற்படும். நீங்கள் எப்போவுமே வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமா, இது நமக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குமான்றது தான் கடந்த 2 வருஷமாக யோசிச்சுருப்பீங்க. ஆனால் இந்த ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நான் சரியாக தான் பண்ணிகிட்ருக்கேனா, நான் ரொம்ப அகலக்கால் வச்சுட்டேனோ, நான் இப்போ இதுக்கப்புறம் இதை சரியாக என்னால் பண்ண முடியுமா, இதுக்கப்புறம் நான் அதை ஹேண்டில் பண்ணி போக முடியுமான்றது உங்களுக்குள்ளே ஒரு தயக்கமும், உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகமும், உங்களுக்குள்ளே ஒரு பய உணர்வும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது இந்த 4 மாதம் வந்து நீங்கள் வந்து சரியான பரிகாரங்களும் சரியான வேண்டுதல் வச்சுக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மன சஞ்சலம், மன போராட்டம் எல்லாமே சரியாகும். அந்த மன பயம்ன்றது உங்களை விட்டு நீங்கும். அந்த மன போராட்டம்ன்றது உங்களை விட்டு போகும். அதனால நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு 7.5 சனியோட தாக்கமும் குறையுது. 7.5 சனினால நீங்கள் குடும்பத்தில் முக்கியமாக பிரச்சனைகளை அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்க. கும்பராசினர் குடும்பத்தில் உங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. குடும்பத்தில் இருக்கவங்க யாரும் நமக்கு சரியாக புரிஞ்சுக்கலன்னு ஃபீல் பண்ணுறீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த சனியோட தாக்கன்றது தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுக்குது. புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்ட்னர்ஷிப் கூட, அவங்களோட பார்ட்னர் கூட வந்து அவ்வளோ அந்யோன்யமாக இருக்கணும்னு நினச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா கனவாக போன மாதிரி இருக்கும். புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு கூட அந்த கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். நல்ல பாண்டிங்கில் தான் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம், இருந்தாலும் எங்களுக்கு ஃபேமிலியில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்றதை நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே வந்து இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் இருந்த பாரம், அதில் இருந்த குழப்பம் எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேர் ஒரு சிக்கலில் உண்டாகி இருப்பீங்க, ஒரு சிக்கலில் மாட்டி இருந்திருப்பீங்க. அதுலேருந்து வெளியே வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த ஜூன் மாதம். ஆக எந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் மாட்டியிருந்தாலே அது வந்து உங்களுக்கு வந்து குருவோட பார்வையும் குருவோட துணையும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல தெளிவான பாதையை கொடுத்துடும். நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு குழப்பத்தில் இருந்துட்டு இருக்கிறதுக்கு எல்லாமே காரணம் வந்து ஜென்மத்தில் இருக்கும் ராகு தான். ஜென்மத்தில் ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன பயத்தையும் ஒரு மன பாரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது. இதுதான் வந்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லேயும் உங்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிற மாதிரிலாம் கூட உங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ராகு தான் உங்களுக்கு அமைச்சு கொடுத்ததுன்னும் போது நீங்கள் அதுலேருந்து விலகி வர்றது நல்லது. அதுவும் ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கணும். ஓகேங்களா? சரி, படிக்கும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு, படிக்கும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா படிப்பீங்க, ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இருந்தாலும் அப்பப்போ உங்களுக்கு வந்து ஒரு பயம் பதட்டம் ஏற்படும். உங்களுக்குள்ளேயே அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும். உங்களுக்குள்ளேயே அந்த கன்ஃபியூஷன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுறது நல்லது. ஹயக்ரீவரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த தேவையில்லாத பயம் போகும், எக்ஸாம் ஃபீவர் போகும். கும்பராசினர் படிப்பில் அதிக கவனம் செலுத்துறதுக்கு குரு வழிபாடும் ஹயக்ரீவ வழிபாடும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுற மாதிரி குரு வழிபாடும் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய டீச்சர்ஸ்க்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் அதெல்லாம் அழகாக செஞ்சு
செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ஹயக்ரீவர் வழிபாடு, குரு வழிபாடெல்லாம் எப்படி ஒரு நல்ல பலன் கொடுக்குமோ அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும். அடுத்ததாக மேரேஜுக்காக யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ இப்போ உங்களுக்கு குரு பலன் இல்லை, இருந்தாலும் நீங்கள் செப்டம்பர் மந்தில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அலைன்ஸ் வரும். அதே மாதிரி மார்ச் ஏப்ரல் மந்தில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னும் போதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அலைன்ஸ் வரும். இந்த 2 டைம் பீரியடை தாண்டி நீங்கள் வேறு எப்போன்னா இந்த ஆண்டு, அதாவது வருகின்ற 2026ஆம் ஆண்டு நவம்பர் டிசம்பர் அப்போ நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ நீங்கள் தேடுற அலைன்ஸ் நல்லாவே வரும். 2027ல் உங்களுக்கு வந்து குரு பார்வைன்றது திரும்பவும் நல்லா இருக்குது. குரு பலன் அமையும் போது அப்போ நீங்கள் மேரேஜுக்கான முயற்சிகளும் எடுத்துக்கலாம். இந்த ஆண்டில் பெருசாக நீங்கள் எதிர்பார்ப்பு வச்சுக்க வேண்டாம். அதே மாதிரி கும்பராசினர் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கணும். உங்களுக்கு இப்போ தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸும் அதுக்காக ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கான செலவுகளும் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல மகர ராசியில் குருவோட பார்வை விழுதுன்னும் போது பார்த்திங்கன்னா ஒன்று திடீர் பிரயாண செலவு ஏற்படும், இல்லைன்னா திடீர் மெடிக்கல் செலவு ஏற்படும். அதனால் நீங்கள் வந்து ஹெல்த்தில் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. முதலீடு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து மெடிக்கலோட செலவுன்றது குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஏதாவது பாலிசி எடுக்கிறது, இல்லை எதுலையாவது சொத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, எங்கேயாவது லேண்டு வாங்கி போடுறதுன்னு நீங்கள் பண்ணுறதே ரொம்பவே பெட்டராக இருக்கும். கும்பராசினர் சீனியர் சிட்டிசன் கண்டிப்பாக நீங்கள் ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கணும். உங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை குறைச்சிக்க மற்ற செலவுகளை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது, நல்ல செலவுகளாக நீங்கள் உண்டு பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்ததான் கும்பராசினர் லேடிஸ்க்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஃபேமிலி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். முக்கியமாக நீங்கள் ஃபேமிலி விஷயத்த வெளியில் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறதே நல்லது. நிறைய குழப்பங்கள் இருக்கும். 2ஆம் இடத்துல சனி இருக்கிறாருன்னும் போது பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில். ஜென்மத்தில் ராகு இருக்கும்போது நீங்கள் தப்பான முடிவுகளை எடுப்பீங்க. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்காமல் அந்த பிரச்சனைக்கான அடுத்த கட்டம் நீங்கள் அந்த பிரச்சனையை இன்னும் வளர்த்து போகிற மாதிரி தான் உங்களுடைய நகர்வுகளும் இருக்கும். அப்போ ஜென்மத்தில் ராகு இருக்கும்போது மற்றவங்களோட பேச்சை நீங்கள் கேட்டு செயல்படுறது கொஞ்சம் நல்ல பலன்களாகவே கொடுக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் நவம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் அதிகமாக பேசிக்காமல் இருக்கிறதே பெட்டராக இருக்கும். வாயை திறந்து பேசுகிறீங்கன்னும் போது பார்த்திங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறாருன்ற போது அங்கே அது பலமாக இருக்கும். அது மற்றவங்களை கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம், மற்றவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி உங்களோட வார்த்தைகள் ஏறும். அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக ஏற்படும். அதனால் நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது பார்த்து பத்திரமா பயன்படுத்துங்க. அதனால் மற்றவங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் எந்த சிக்கலும் எந்த கஷ்டமும் ஏற்படுத்தாத மாதிரி உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா, பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த கும்பராசினர் இந்த ஆண்டு ரொம்பவே நல்லபடியாக அமையுங்க. பொருளாதார முன்னேற்றம் இருக்குது. மற்றபடி குடும்ப விஷயத்தில் ரொம்பவே பொறுமையாக இருந்துக்கணும்.